ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் 12 தான். என்ன பேச போகிறேன்? இன்னும் நிறைய நாள் இருக்கு. நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. இப்போ புன்னரி பல்தனை பற்றியும் நம்ம அபினேஷ் நடராஜனை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏன் திடீர்னு நம்பிங்க? நிறைய பேர் கேட்டது தான். என்ன ஆனாலும் சரி, டெய்லி ஒரு வீடியோ தமிழ் தலைவாஸ் போட்டு அப்பப்போ மற்ற பிளேயரை பற்றி பேசு அப்படின்னாங்க. யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் ரீட்டைன் லிஸ்ட் நிறைய என்னோட ஒப்பீனியன் சொன்ன காரணத்தோட சார்குள்ளேயே ரிலீஸ் பண்ணாங்கன்னு 1 மந்த் முன்னாடியே பண்ணியாச்சு. ஸோ மோஹித் அவர் எங்கன்னு எனக்கு தெரியல, என்ன அதுக்கேற்ற மாதிரி அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சில இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ எல்லா டீமுக்கும் முக்கியமான பிளேயரை பற்றி நான் பேசுகிறேன். ரீட்டைன் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணாங்களா, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறதா நடக்கணும்னு அவசியம். நான் அங்கே ஜோசியம் சொல்லலை. பர்ஃபார்மன்ஸ், மேனேஜ்மெண்டோட மைண்ட் செட், புதுசாக வந்த கோச்சோட மைண்ட் செட், கேம் எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்கு, எந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கு, எப்படி கிரிக்கெட் T20 லெவலுக்கு மாறிச்சோ டெஸ்ட்லேருந்தும் கபடியும் அப்படி தான். பர்தீப் நர்வால் அவுட் ஆஃப் டேட்டா தெரிகிறாரு. இப்போது பவன் ஷராவத் மட்டும் தான் அதில் அவரும் இன்ஜூரி ஆகிறாரு. பாருங்க, நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி ஆகிறாரு. கேம் இஸ் சேஞ்ச், யங் மேன்ஸ் கேம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொன்னேன். எப்படி சார் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஜோசியோவில் ராக்கெட் சயின்ஸில் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போது நிறைய பேசுவோம், நிறைய டீம் இருக்குது. இப்போ அபினேஷ் நடராஜனை பற்றி பேசுவோம். அவர் ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா, அவர் சில ஸ்டாட்ஸ் அவர் பண்ண இதெல்லாம் நான் சொல்கிறேன். தென் யூ டிசைட். என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நான் பிகேஎல் 11 ரீட்டைன் பண்ணாங்க, எலைட் ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டில் நம்ம அபினேஷ் நடராஜனை. அவர் கூட பங்கஜ் மொய்தே, அபினேஷ் நடராஜன், கௌரவ் கத்ரி அண்ட் மோஹித் கோயத் அவரையும் ரீட்டைன் பண்ணாங்க. கௌரவ் கத்ரி டிஃபென்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் எடுத்தார் அவர் ரைட் கார்னர். ஷாதூர் ரிலீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிகேஎல் 11 ஆக்ஷனில். அது என்னாச்சு, அவர் அங்கே போய் கப்பு ஜெயிச்சிட்டாரு. அபினேஷ் நடராஜன் 44 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது 22 மேட்ச்சில். பிகேஎல் 11 சொல்கிறேன். அவர் ரைட் கவர், 2 சூப்பர் டேக்கிள் எடுத்தார், ஒரு I5 வேறு எடுத்தார். அவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு அது கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்பீங்க, எப்படி சார் அது கம்மி சொல்கிறீங்கன்னு. அவர் டெபு சீசன் பிகேஎல் 8 புன்னரி பல்தனில் தான் ஒரு டெபு. 6 lakhs ஆஃப் அவர் சேலரி. பிகேஎல் 8 44 பாயிண்ட் எடுத்தார். ஓகே, ஃபஸ்ட்டு சீசன் ஓகே. பிகேஎல் 9 37 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த பிகேஎல் 9 ஃபைனல் வேறு போனாங்க. பிகேஎல் 10 கப்பு ஜெயிச்சாங்க புன்னரி பல்தன். 57 பாயிண்ட் எடுத்தார் அவர். 57 60 மாறணும். ஆனால் போன சீசன் பிகேஎல் 11 44 பாயிண்ட் தான் அவரால் எடுக்க முடிஞ்சது. அவரை குறை சொல்ல முடியாது. 44 நல்ல பாயிண்ட் தான். நம்ம மெயின் ரீசன் என்னன்னா, அஸ்லம் இல்லாமல் இல்லாதது. 6-7 மேட்ச்சுக்கு அப்புறம் இன்ஜூரி ஆகி நோந்துட்டார். ஏற்கனவே ஷாதுல் வேறு இல்லை இவங்ககிட்ட. எல்லா ப்ரெஷரும் இந்த பசங்க மேலே விழும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரெஷர் வரும். ஸோ அது ஒரு ரீசன். அப்பப்போ அட்வைஸ் பண்ணி இந்த ஃபசல்லாம் காதில் சொல்லியே அனுப்புவார். அப்படியே அதே மாதிரி அஸ்லம் இனம்தாரும் நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். அவர் இல்லாததே பெரிய ஹேண்டிகேப் அவங்களுக்கு. அதனால தான் ரொம்ப மோசமாக தோத்தாங்க நிறைய மேட்சஸ். கடைசியில் எந்த அளவுக்கு தோத்தாங்கன்னா, அஜய் தாக்கூர் நடுவில் கொண்டு வந்தாங்க. அஜய் தாக்கூர் வந்தோன்னா கடைசி மேட்ச் அசிஸ்டன்ட் கோச்சாக சேர்ந்தார். கடைசி 2 ஃபியூ மேட்சஸில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தமிழ் தலைவாசி அடிச்சிட்டாங்க 42-32. தமிழ் தலைவாசி அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய டீம். ஆமாம், நமக்கு பெரிய டீம் தான் அது. 42-32. இதே புன்னரி பார்த்தோன்னா குரூப்பில் நம்ம அடித்தோம். அப்போ அஸ்லாம் இனம்தார் வேறு இருந்தார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட குளறுபடிகள், அவங்களால குழப்பே ஆக முடியல. அதே மாதிரி பெங்களூர் புல்ஸு, அந்த ரந்தீர் ஷெராவத் 56-18 38 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சாங்க அவங்க. ஹியூஜ் மார்ஜினில் அஜய் தாக்கூர் வந்ததுக்கு அப்புறம் தான். பார்த்தீங்களா, ஒரு மோட்டிவேஷனாக பேசுறது, தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் தான் போய் அபினேஷ் நடராஜனுக்கோ பங்கஜ் மொய்தேக்கோ இதுதான் உனக்கு போனஸ் லைனு, இதுதான் டேக்கிள், இதான் இன்னும் தை ஹோல்டு, ஆங்கிள் ஹோல்டு சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் அஜய் தாக்கூர் டிவியில் நான் பார்த்தேன், அவர் இன்டர்வியூவே கொடுத்துருந்தாரு அசிஸ்டன்ட் கோச்சானா. அது கூட இதே சேனலுக்கு பார்க்கணும், பாருங்கள், தமிழ் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, பசங்களை பார்த்தேன், எங்கெங்கே ஃபைன் டியூனிங் பண்ணுமோ அதை டியூன் பண்ணேன். அதனால தான் இந்த நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கடைசி ஃபியூ மேட்சஸ்ன்னு அவர் சொன்னார் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வரும்போது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனிமேல் தான் விராட் கோலிக்கு பேட்டிங்லாம் சொல்லி தருவானா கம்பீர். விராட் கோலிக்கு தெரியும் எப்படி இல்லைன்னு, ரோஹித் சர்மாவுக்கு தெரியும். அதே மாதிரி தான். ஸோ த மேனேஜ்மெண்ட் அண்ட் த வே யூ ஸ்பீக், எப்படி நீ வேலை வாங்க. அஷர் குமார்லாம் அதில் கிங். அதில் தும் நீ கர் சக்தே तो कोई नहीं कर सकता. உன்னால் பண்ண முடியலன்னா யாராலையும் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிம்பார். அது ரொம்ப முக்கியம், பசங்களை தட்டி வேலை வாங்குறது இந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸ், யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி. அதோட ரிசல்ட்டு தான் அது. எனிவே இவரது ஃபார்ம் டிப் ஆச்சு. ஸோ இந்த பிகேஎல் 11 முடிஞ்சு போனதில் 9 வின்னு 10 லாஸ், 10 வாட்டி தோத்துட்டாங்க, 3 டை, 60 பாயிண்ட், ரேங்க் நம்பர் 8, குவாலிஃபை ஆக முடியல. அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன் மாதிரியே அவங்க விளையாடல. ஏன்னா இல்லை பிளேயர் கையில் ஷாதுரும் இல்லை, அஸ்லம் இனம்தாரும் இல்லை. டிஃபெண்டிங் சாம்பியன் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இல்லை. வாட் டு டூ. அண்ட் ரிலீஸ் பண்ணது வேறு பெரிய தப்பு. அண்ட் பிசி ரமேஷ் கோச் வேறு நடுவில் ஜாபை விட்டுட்டு வேறு அட்வைசராக மாறிட்டார். அவர் நடுவில் மிடில் ஆஃப் த சீசன். இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்ககிட்ட இருக்கிற பிகேஎல் 11 விளையாண்ட டிஃபெண்டர் நான் சொன்ன மாதிரி கௌரவ் கத்ரி அவர் ரைட் கவர், சங்கத் சாவந்த், அப்புறம் அமன் லெஃப்ட் கார்னர், அப்புறம் துஷார் ஒருத்தர் ரைட்டு கவர், வைபவ் காம்ப்ளே அப்படி ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கார்னர் பிளேயர், அப்புறம் விஷால் லெஃப்ட் கவர், மோஹித் லெஃப்ட் கார்னர்.
அது இல்லாமல் அஸ்லாம் அஹமதார் ஒரு ஆல்ரவுண்டர், இன்னொரு அமன் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இத்தனை பேரில் தான் அவங்க ரீட்டைன் லிஸ்ட்டு கொடுக்கணும் யாரையாவது. ஸோ அபினேஷ் நடராஜன் ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஷாதுல்லா ரிலீஸ் பண்ணாலும் சரி, இவரை வச்சுருந்தாங்க. எல்லா மேட்சஸும் வேறு விளையாண்டார். ஸோ பிகேஎல் 10ல் பாருங்கள், பிகேஎல் 9ல் 22 மேட்ச் விளையாண்டார். பிகேஎல் 10ல் 24 மேட்ச் விளையாண்டார். ஸோ ரெகுலராக சான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம மாதிரி இல்லை 10 மேட்ச்சுக்கு அப்புறம் வெளில கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுலாம். அண்ட் 44 பாயிண்ட்ஸ், 2 சூப்பர் டேக்கிள். அவர் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மி தான். எனிவே எப்போதுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதுதான் அபினேஷ் நடராஜனோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவர் ரெக்கார்டும் சொல்லிடுறேன். பிகேஎல் 83 மேட்ச் விளையாடிருக்காரு, 184 பாயிண்ட்டுங்க. நாட் அவுட் பர்சன்டேஜ் 85.7%. சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் 161 வாட்டி, 365 டேக்கிள் பண்ணியிருக்காரு. அதில் 161 வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு டேக்கிள் பண்ணி எதிராளரை. என்ன கேட்டிங்கன்னா ரிட்டன் அபினேஷ் நடராஜன் இஸ் வெரி குட் பிளேயர், சீசன் எக்ஸ்பீரியன்ஸ்ட். எல்லா பெரிய பெரிய கோச்சுக்கிட்ட விளையாண்டவர். இப்போ ஷாதுல் என்ன எப்படி விளையாடுவார் எல்லாரையும் அவருக்கு தெரியும், இங்கேருந்து போனவங்களாம் புனேரிப்பல்லேருந்து. ஸோ தே ஷுட் ரீட்டன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் opinion சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துட்டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.